ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன்லேருந்து டாப் 4 கண்டஸ்டன்ட்ல அரோரா சிங்லர் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ உள்ள வந்து கலவையான விமர்சனங்கள் தான் அவங்க பெற்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணுமே பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் வந்து பயங்கரமா அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்ட் 1 ஸோ அவங்க என்னலாம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். பட் பார்ட் 2ல அப்படியே வந்து உண்மையாவே அத பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, அவங்கள பத்தி நெறைய பேர் வந்து திட்டி ஏதேதோ பேசியிருக்காங்க. பட் நம்மலாம் அப்படி யாருமே பெருசா திட்டல. அவங்க பண்ண தவற தான் சுட்டி காட்டினோம். இப்ப அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா, அந்த மாரி இன்டர்வியூ தான் அவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பார்ட் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்லேருந்து வெளில வந்த அப்புறம் பெருசா கைட் பண்ண ஆள் இல்லாததால, அவங்க வந்து எப்படியாவது நான் வந்து பணம் சம்பாதிக்கிற மாரி ஒரு ரூட்ல போனாங்க. பட் இப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனோனே, அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது இல்லைங்களா? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, இந்த ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வெளில வந்தோனே ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்கலாம் வந்து அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கணும். நெறைய பேர் வந்து அவங்க கிட்ட போய் நல்லா பேசினாங்களாம். உங்க குணம் வந்து நல்லாயிருக்கு. எங்க வீட்டு பொண்ணு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொன்னாங்களாம். ஸோ அதால வந்து அந்த பழைய இது இருக்கு இல்லைங்களா? அந்த கிளாமர் ரோல். ஸோ இனிமே அது மாரிலாம் பண்ண மாட்டேன். இருக்கிற இந்த 6 மாசத்துக்கு வந்து நல்ல ரோல், நல்ல ஒரு மாடலிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போய் செட்டில் ஆக போறேன். படிக்க போறேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அவங்க கொஞ்சம் தெளிவான முடிவா தான் இருக்காங்க. ஏன்னா, ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாடலிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் விழுந்துச்சுன்னா, கண்டிப்பா அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல வந்து நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து நான் படிக்க போறேன். அது வந்து என்னைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து கை குடுக்கும். ஸோ அந்த முடிவு தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த அந்த இது இருக்கு இல்லையா? சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும் என்னோட கேரக்டரு. நான் வந்து ரொம்ப வந்து அமைதியான பொண்ணு. ஸோ எமோஷனலா பயங்கரமா வந்து நான் மத்தவங்க எனக்காக நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் பெருசா. மத்தவங்களுக்காக பார்ப்பேன். என்னால வந்து வேற ஒருத்தருக்கு வந்து தப்பா எதுவும் நடந்துறக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருப்பேன். அந்த மாரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. உண்மையா பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருந்தது. சரி ஓகே. அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த ஒரு கட்டத்த நோக்கி நகர்றாங்க. நம்மளும் வந்து வாழ்த்துவோம் அந்த நகர்தலுக்கு. ஸோ அவங்க மனச வந்து புண்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். மக்களாகிய நம்மளுமே வந்து உண்மையாவே வந்து அவங்களுக்கு வந்து வலு சேர்ப்போம். அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும்னு சொல்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்வதி, கமருதினி இவங்க லவ் மேட்டர பத்தி கேட்கும்போது சொல்றாங்க. உண்மையாவே அவங்க 2 பேரும் வந்து உண்மையான லவ் தான். ஏன்னு பார்க்கும்போது 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே கமருதீன் நெறைய இடத்துல சொல்லியிருப்பான். பார்வதியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியல 2 பேரும் ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே உட்காந்து பேசிருவாங்க. அது வந்து உண்மையா கன்டென்ட்டுக்காக இருக்கலாம். அந்த மாரிலாம் வந்து சண்டை போட்டு பேச மாட்டாங்க. அவங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்றேன்ற மாரி அவங்க வாயாலே அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையா வந்து இதுல தெரியுது அவங்க நெறைய மாற்றம் அவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பெருசா யாரையுமே வந்து புண்படுத்தாம தான் பேசியிருக்காங்க. துஷார பத்தி பேசும்போது, என்னால வந்து துஷாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. ஏன்னா, அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான்ற மாரி பேசியிருக்காங்க. பிக் பாஸ் வந்து எனக்கு வந்து நெறைய மாற்றம் குடுத்துருக்கு. அதன் மூலமா வர மக்களும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, என்னோட வாழ்க்கையே வந்து எனக்கு கெரியரே மாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்த அளவுக்கு எமோஷனலா அரோரா சிங்லர் பேசுவாங்கன்றது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. இனிமே வந்து உண்மையா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் தான் பொறந்ததுன்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே வந்து தப்பு பண்ணிட்டு, அத மனசு வருந்துறாங்கன்னா, மன்னிச்சு, அடுத்தது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் நம்மளுக்கு வந்து அழகு. ஸோ நம்மளும் அதுதான் பண்ண போறோம். ஸோ நண்பர்கள் எல்லாருமே அவங்க மேல ஏதாவது கோவதாபங்கள் இருந்ததுன்னா, விட்டுருங்க, மறந்துருங்க, மன்னிப்போம். ஏன்னா எல்லாருக்கும் அதான். தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா, மன்னிச்சு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம வந்து நமக்கு வந்து யாரும் எதிரி அது மாரி கிடையாது. ஸோ நீங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் குடுங்க. ஸோ உங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு நம்ம வேண்டிக்குவோம் கடவுள. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மக்களே. நன்றி.